வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நான் வந்து வாழைப்பழத்தில் ஒரு இனிப்பு அடை செய்யலான்னு இருக்கிறேன். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த 6 பழத்தை நம்ம இந்த மாதிரி பொருட்களை நசுக்கிக்கணும். இதில் நமக்கு இது இருந்தாக்கா செஞ்சுக்கலாம். நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தாக்கா ஒன்றும் நல்லது. நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும். நம்ம நசுக்கி வச்சுக்கணும். இந்த இனிப்பு வாழைப்பழம் அடைக்கு நம்ம எந்த வாழைப்பழம் வேணாலும் குழச்சிக்கலாம். இதுக்கு ஒரு தனியான வாழைப்பழம் இது இல்லை. இப்போ நான் நல்லா மசிச்சுக்கிட்டேன். பாருங்கள், இதில் வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கும். ஸோ நான் தான் இந்த சக்கரை தான் பாய்க்கிறேன். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு இனிப்புக்கு வேணும். இனிப்பு குறவாஇருந்தால் நீங்கள் குறவா சேர்த்துக்கலாம். நல்லா சீனிலாம் நல்லா கரையுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இனிப்பு பலகாரம் செஞ்சோம்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் கிடைக்கும். நான் ஒரு 1/2 கப் திருகின தேங்காய் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா நம்ம இது பண்ணிக்கணும். கிளறி நல்லா வச்சுக்கணும். உங்களுக்கு எத்தனை பழம் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் பாருங்கள் எப்படி இருக்கணும். தேங்காய் பூவெல்லாம் இதோட ஒன்றா சேர்ந்துருச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நம்ம அதில் பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை போட்டு பார்ப்போம். ரொம்ப கட்டியாகவும் போகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு 2 கப் சேர்க்கலாம் மாவு. நான் 1 கப் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். 1 கப் எடுக்கிறேன். ஒரு கப்பு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப வேணாம், 2 ஸ்பூன் போதும். இப்போ இதை 1/2 கப் மாவு சேர்ந்துருக்கு. நம்ம வேணும்னா கொஞ்சம் இன்னும் 1/2 கப் மாவையும் சேர்த்துக்கலாம். நான் நினைக்கிறேன் இது 1/2 கப் மாவு போதும்னு நினைக்கிறேன். அதனால் நான் எடுத்துட்டேன். வேணும்னா கூட நம்ம 2 கப் போட்டுக்கலாம். நான் இது போதும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வேக வைக்க வேண்டியதான்.
இந்த மாதிரி கரைச்ச மாவு வந்து ஒரு கரண்டி ஊற்றிப்போம். ஒரு கரண்டி 2 கரண்டி கூட ஊற்றலாம். நமக்கு சின்னதாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்குவோம், பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக போட்டுக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம், அது வேகும். அடுப்பு ரொம்ப எரிய வேணாம். கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் இப்படி அழுத்திக்கணும். நமக்கு ஒன்றும் கொஞ்சம் தடிமன் குறைவாக வேணும்னா தடிப்பாக வேணும்னாலும் தடிப்பாக வச்சுக்கலாம், மெலிசாக வேணுனாலும் மெலிசாக வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் இது நல்லா வேகும், இல்லைன்னா வேகாது. இது நல்லா இருக்கும் சாப்பிட. திருப்பி போட்டுக்கோங்க. ஓரெலாம் லேசாக அமுத்தி கொடுத்துக்கோங்க. அந்த ஓர சாரெல்லாம் நல்லா வேகும். நான் அடுப்பு ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப வேகமாக இல்லை. சீனி போட்டிருக்கனால வந்து இது வந்து தீஞ்சிரும், அதுக்கு தான் ஸ்லோவாக வச்சுருக்கேன். திருப்பி போடலாம். வேகலை, கொஞ்ச நேரம் ஆகணும். வெந்துருச்சு, ரெடி ஆச்சு சாப்பிட்றதுக்கு. இது இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஸ்லோவாக வச்சிங்கன்னா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு ஒன்று செஞ்சு பார்ப்போம். எடுத்து வச்சிடுறேன். சின்னதாக கூட நம்ம போட்டுக்கலாம். அடியில் வந்து கொஞ்சம் வேகணும், இல்லாட்டினா நீங்கள் திருப்பி போடும்போது அது பிஞ்சு போயிடும். அதனால் பார்த்து செய்யணும். நீங்கள் வேகணும், இல்லைன்னாக்கா திருப்பி போடும்போது அது பிஞ்சு போயிடும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது செஞ்சிட்டேன் பாருங்கள்.
இனிப்பு வடை, இடுப்பு அடை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.